Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Injambakam. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கலவரத்தை செய்து எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட துடிக்கிறார்கள். முருகனை நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு, உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது எங்கள் தமிழ் மறை முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. நீங்கள் மதுரையில் முருகனை கையில் எடுக்கிறீங்க. முருகன் தமிழ் கடவுள். ஆனால் இதே தமிழர்களை நீங்கள் ஒடிசாவில் கொச்சப்படுத்துறீங்க. எங்கள் எல்லாருக்கும் திருட்டுப்பட்ட சுமத்துனீங்க. சார், நாங்கள் ஆண்டாண்டு காலமாக எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், விரதம் இருக்கோம், மொட்டை போடுறோம், காது குத்துறோம், அழகு குத்துறோம், காவடி எடுக்கிறோம். இதெல்லாம் பாஜக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? வட இந்தியாவில் நீங்கள் எத்தனை முருகங்களை கட்டிட்டீங்க? இவ்வளோ பக்தி இருக்குல்ல, வட இந்தியாவில் 4 முருகங்களை கட்டுங்களா? தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கீங்க? மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மற்ற மாநிலங்கள்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் திமுக மடை மாற்றுது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்திட மாட்டார். அதை தான் மடை மாற்று அப்படின்றாங்க. அது மடை மாற்றுது இல்லை சார். என் வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு நான் நினைக்கிறது மடை மாற்றா? மலைவாழ் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து அரசினுடைய உதவியை பெற்று பயிற்சி பெற்று, அரசு கொடுக்கும் பயிற்சியை பெற்று இன்றைக்கு IITக்குள்ள கால் வைக்கிறாங்க. எத்தனை தலைமுறை போராட்டம் இது! பாஜகவுடைய தவறுகளை எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மறைச்சு ஃபைன் டியூன் பண்றாரா? அதான உண்மை. 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறான் காக்கா குருவி மாதிரி. பக்கத்து நாட்டுக்குள்ளேருந்து வந்தான் நீங்க சொல்றீங்க, பயங்கரவாதிங்கிறீங்க. அந்த பயங்கரவாதி எப்படி சார் இந்தியாவுக்குள்ள வந்தான்? அதை பேச வேண்டிய பாஜக அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறது. நீங்க மக்களை ஏமாற்றுவதற்கு மதத்தை கையில் எடுத்து ஏமாத்திட்டீங்க. இது எதற்கும், உங்களுடைய இந்த தோல்விகள் எதற்கும் பதில் சொல்லாம நீங்க என்ன பண்ணீங்க? மடை மாற்றுவதற்கு. இப்ப உண்மையிலேயே மடை மாற்றுவது பாஜக. நேற்று பேசி அமித்ஷா ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில் 2026 பாஜக ஆட்சினே சொல்லிட்டாரு. பாஜக ஆட்சி அமைக்கும்னே சொல்லிட்டாரு. அதிமுக என்ன செய்ய போகுது? அதிமுகக்குள்ளேயே அதிமுகங்கிற பேரை உச்சரிக்க மறுக்கிறார் டிடிவி தினகரன். கட்சிகளுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை, கூட்டணியாகவும் ஒற்றுமை இல்லை. இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். மதுரையில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா பேசியிருக்கார். எலெக்ஷனுடைய அந்த ஃபீவர் இப்போவே ஸ்டார்ட் ஆனதை நம்மளால உணர முடியுது. ஒரு எலெக்ஷன் குறித்து தான் அவருடைய மொத்த பேச்சுமே இருந்து. இந்த மொத்த பேச்சுடைய சாராம்சமாக என்ன பார்க்குறீங்க சார்? மொத்த பேச்சுடைய சாராம்சம், அமித்ஷாவும் பாஜகவும் அச்சத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், பீதியில் இருக்கிறார்கள். வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு கலவரத்தை செய்து எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட துடிக்கிறார்கள். வட இந்தியாவில் அவர்களுக்கு ராமரை கையில் எடுத்து எப்படி அரசியல் செய்தார்களோ, மதவாத அரசியல் செய்தார்களோ, அதே போல் ஒடிசாவில் எப்படி பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தார்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் முருகப்பெருமானை கையில் எடுத்து ஒரு அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த மொத்த நிகழ்ச்சியும் காட்டுகிறது. இந்த ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு நம்ம பார்க்குறோம். வெளியே நடந்து செல்லும்போது அங்கங்கே பதாகைகள் பார்க்குறோம். ஏதோ ஒரு பொதுவான ஒரு மாநாடு, ஒரு பொதுவான ஒரு ஆன்மீக பக்தியை வளர்க்கும் மாநாடுன்னு அதில் டைட்டில் வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்டோர்ஸ் பண்ணும்போது அட்ரஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ரைட் விங்லேருந்து வர்றாங்க. இன்றைக்கி அமித்ஷா அவங்களே சொல்லியிருக்காரு. இந்த முருக பக்தர்கள் மாநாடு மூலமாக எதை சாதிக்க நினைக்குது பாஜக? முருகனை பக்திக்கு பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. அது நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நீங்கள் வேண்டி கொண்டு வீட்டை காப்பாற்று முருகா, நாட்டை காப்பாற்று முருகான்னு வேண்டிக்கிட்டால் முருகன் காப்பாற்றுவான். ஆனால் முருகனை நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு, வாக்கு வங்கிக்கு, நீங்கள் அவரை ஒரு EVM மிஷின் மாதிரி, அல்லது அவரை முருகனை நீங்கள் உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது எங்கள் தமிழ் மறை முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. நீங்கள் சில காலம் சிலரை ஏமாற்றலாம், பல நாள் பலரை ஏமாற்ற முடியாது. வட இந்தியாவில் ராமரே உங்களை கைவிட்டு விட்டார். ஏன்னா நீங்கள் அயோத்தியிலே என்ன செஞ்சீங்க? பாஜக தோல்வி அடைஞ்சது. அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய தொகுதியில் பாஜக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. கேரளாவில் சபரிமலை இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. சபரிமலை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியிலேயே பாஜக படுதோல்வி. கர்நாடகாவில் அனுமானினுடைய பெயரை சொல்லி அரசியல் செய்ய பார்த்தார்கள். கர்நாடகாவில் தோல்வி. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். என்ன செஞ்சீங்க? உங்கள் ஆட்சியில் எங்களுக்கு என்ன நன்மை? இதை பற்றி பேசுவோம். இதுதான் மக்கள் சொல்கிறது.
அமித்ஷா வந்து 10 ஆண்டுகளை பாஜக ஆட்சி நிறைவு செய்து இப்போ 3வது முறையாக ஒரு வருஷம் வந்து 11 ஆண்டுகளை நீங்கள் நிறைவு செஞ்சிட்டீங்க. 3வது முறை ஆட்சியில் இருக்கிறீங்க. 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு இத்தனை திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 10 ஆண்டுகளில் மதுரைக்கு மட்டும் இத்தனை திட்டம் வந்திருக்குது. இதோ பாருங்க, இந்த இருக்குதே, இந்த ஓடுதே ரயில், இந்த ஓடுதே ஒரு பெரிய கட்டணம், இந்த ஓடுதே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நாங்கள் கொண்டு இப்படி ஏதாவது பேசியிருந்தா மக்கள் ஒருவேளை நினைச்சுவாங்க, நம்புவாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இனியாவது பேசுவீர்களா? மாட்டீங்க. அப்போ நீங்கள் மதுரையில் வந்துட்டு முருகனை கையில் எடுக்கிறீங்க. முருகன் தமிழ் கடவுள். ஆனால் இதே தமிழர்களை நீங்கள் ஒடிசாவில் கொச்சப்படுத்துனீங்க. எங்கள் எல்லாருக்கும் திருட்டு பட்டம் சுமத்துனீங்க. என்ன சொன்னீங்க? நீங்கள் வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லிட்டு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திருட்டு பட்டத்தை சுமத்தி விட்டு உங்களால் துணிச்சலோடு இங்கே வந்து தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுக்க முடிகிறதுனா அதான் சொன்னேன், முருகனே உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும்ல. ஸோ அவன் பிள்ளைகளை வந்து நீங்கள் திருட்டு பட்டம் சுமத்திட்டு நீங்கள் அவன்கிட்ட போய் வா முருகா நம்ம அரசியலுக்கு உன்னை பயன்படுத்திக்கிறேன்னா முருகன் விரட்டி வெட்டி வெளுப்பான். இதுவரை வந்து ராமர் பேரில் பார்த்துருக்கோம், நிறைய மாநாடுகள் பார்த்துருக்கோம், நிறைய தெய்வங்களுடைய பெயர்களில் பல மாநாடுகளை வந்து ரைட் விங்கில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு இந்து இயக்கம் வந்து நடத்தினதெல்லாம் பார்த்துருக்கோம். வேல் யாத்திரை நடத்தினாங்க, கொஞ்சம் அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியான விஷயமாச்சு. இப்போது முருகரை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு எலக்டோரல் கெயின் எடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக நம்புதா பாஜக? ஏன்னா முருகர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு தெரியும், அது தமிழ் கடவுள் அப்படிங்கிறப்ப அந்த எலக்டோரல் கெயின் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த ஐடியாலஜி செட் ஆகும் அப்படின்னு எப்படி நம்புகிறாங்க அவங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சி வந்து தான் எங்களுக்கு முருகனை எப்படி கும்பிடணும்னு சொல்லிக் கொடுக்கணுமா? பாஜக வந்து தான் எங்களுக்கு காவடி எடுக்க சொல்லிக் கொடுக்க போதா? பாஜக வந்து தான் இங்கே சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க போதா தமிழர்களுக்கு? சார், நாங்கள் ஆண்டாண்டு காலமாக எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், விரதம் இருக்கோம், மொட்டை போடுறோம், காது குத்துறோம், அழகு குத்துறோம், காவடி எடுக்கிறோம். இதெல்லாம் பாஜக வந்து தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சா? வட இந்தியாவில் நீங்கள் எத்தனை முருகங்களை கட்டிட்டீங்க? இவ்வளோ பக்தி இருக்குல்ல, வட இந்தியாவில் 4 முருகங்களை கட்டுங்களேன். கட்டி முருகனை வட இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்துங்களேன். இங்கேருந்து திருவள்ளுவர் சிலையை கொண்டு போனீங்க, அங்கே இருக்கிற சாமியாரெலாம் இங்கேருந்து திருவள்ளுவர் சிலையை வைக்க கூட விட மாட்டேன்ட்டான் இல்லையா? நீங்கள் தமிழுக்கு ஒதுக்கிய நிதி என்ன? சில 100 கோடி ரூபாய், சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு நீங்கள் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்துட்டா மட்டும் நாங்கள் ஏமாந்துருவோமா என்ன? தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கிறீங்க? ஒரு கம்பேரிசன் செட் பண்ணுறாரு சார். 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கப்ப தமிழ்நாட்டுக்கு 1.5 லட்சம் கோடி தான் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் இந்த 11 வருஷத்தில் 6.83 லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம், நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் செட் பண்ணுறாரு சார். ரொம்ப கிளவராக ஏமாற்ற பார்க்குறாங்க. அந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு அதையும் சொல்லணும்ல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் காலத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு அன்றைக்கி இருந்த ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுத்துச்சு? அந்த டேட்டா இருக்குதா? அமித்ஷா சொல்லுவாரா? சரி, அன்னைக்கு ஒரு டாலர் என்ன ரேட்டு, இன்றைக்கி ஒரு டாலர் என்ன ரேட்டு, அதை வச்சு தான் அந்த கணக்கே வருது. நீங்கள் 65 ரூபா டாலராக இருக்கும்போது கொடுத்ததை நீங்கள் 88 ரூபா 90 ரூபா இன்றைக்கி 100 ரூபாய் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒப்பிட்டீங்கன்னா இது என்ன மாதிரியான வாதம்? இது இந்த வாதமே தப்பு இல்லை. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு வைங்க. இப்போ வர்ற பசங்கள்லாம் வரும்போதே 30,000 ரூபா சம்பளம் கேட்குறான். அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா நீங்கள் 30,000 நீங்கள் கொடுத்தாயே ஆகணும். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப எளிமையான வாதம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பால் எவ்வளோ தெரியுமா? அவனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்ததை கொண்டு வந்து இப்போ ஒப்பிடுறதே ஒரு இது என்ன? இதை யார் சிரிக்கிறது? 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு ஊழியருடைய சம்பளம் எவ்வளவு? 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? 10 வருஷத்துக்கு நிறைய வந்துருச்சு. அப்புறம் என்ன சார் இது ஒப்பீடு? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவ்வளோ கொடுத்தா நான் எவ்வளோ கொடுத்தேன் நான் சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா நான் எப்படி வரேன்? வாஜ்பாய் காலத்தில் எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சு அப்படி போவோம். வாஜ்பாயை விட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தமிழ்நாட்டிற்கு அதிகம் கொடுத்தது. அப்படி ஒப்பிடலாமா? இது என்ன ஒப்பீடு? தமிழ்நாடு இன்றைக்கி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது, நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? இதான ஒப்பீடு? மத்திய அரசு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது மற்ற மாநிலங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தமிழகத்தில் திமுக வந்து மடைமாற்றுது, அந்த திட்டங்களை எல்லாம் மடைமாற்றி விடுறாங்க. ஏழை எளிய மக்கள் மத்திய அரசுடைய திட்டங்கள் பயனடைய செய்யாமல் திமுக தடுக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு சார். விருப்பின்றி இதை பேசுவோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து இன்றைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற
ஒரு புள்ளியிலிருந்து நான் என்னுடைய அரசியல் பார்வைகளை முன்வைத்து வருகிறேன். அது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் நான் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். அது எல்லோரும் அறிந்த ஒன்று. இதில் ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. சரி, அதனால் நான் சொல்கிறத வந்து ஓகே, இவர் வந்து திமுக அணிக்கு ஆதரவாக பேசுவார் அல்லது திமுக அரசை ஆதரித்து பேசுவார் அப்படின்னு மக்கள் நினைக்கலான்னு கூட வச்சுக்கங்க, விட்டுருங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு எந்த அரசியல் சாயமும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய சப்போர்ட்டும் கிடையாது. ரைட்? நீங்களும் படித்தவர், நீண்ட காலமாக ஊடகத்தில் இருக்கிறவர். இப்போ சொன்னீங்கல்ல, மத்திய அரசு, ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு இப்படி பல நலத்திட்டங்களை கொடுத்தாங்க. அதில் ஒரு 4 எனக்கு சொல்லுங்க. நீங்க ஜீவன் திட்டத்துல இருந்து சில திட்டங்களை வந்து வேற சொல்றாங்க. ஜல் ஜீவன் வேற சார். ஹை ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க யாருக்கு? உயர்கல்வி மாணவர்களுக்கு. அதுல வந்து இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில வந்து சைன் போட்டா நாங்க கொடுத்துட்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட தான் இங்க மறைமுகமா சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு 2 ஸ்கீம் சொல்லியிருக்கீங்க நீங்க. வேற இல்லை, இந்த 2லேருந்து எடுத்து பேசுவோம். இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்து ஊருக்கு ஊருக்கு நாங்கள் குழாயை கொடுத்துட்டோம். எப்போவே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வீட்டுக்கு ஊருக்கு தண்ணீர் குழாயை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அப்போ அதுக்கான தேவை வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு நான் வந்து இந்த ரமணாபுரத்தை சொன்னால் இப்போ தான் இதே கண்டுபிடிச்சிருக்காங்களாங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. தேவை கம்மிங்கிறது இல்லை, அதுக்கு நீங்கள் போடுற கண்டிஷன்ஸுக்கு நாங்கள் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். இப்படி வச்சுப்போம், நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா நான் வந்து உங்களுக்கு நிதி தர்றேன், ஆனால் ஒன்று, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டால் தமிழ்நாட்டில் எந்த தமிழன் ஏற்றுப்பான்? 5ஆம் கிளாஸுக்கு பொது தேர்வு, 8ஆம் கிளாஸுக்கு பொது தேர்வு, இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறீங்க. 3ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸு எல்லாத்துக்கும் பொது தேர்வு. 10ஆம் வகுப்புக்கு 2 பொது தேர்வுகள். அந்த பிள்ளை ஃபெயிலாக போகுமா போகாதா? அந்த பிள்ளை ப்ரெஷர் ஆகுமா ஆகாதா? ஆகட்டும். சரி, அந்த பிள்ளை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஏன்ட்டு அனுப்புங்க. நான் அதுக்கு என்ன செய்கிறேன், விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அது வந்து அவங்க தாத்தா தொழிலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அதில் கையெழுத்து போடுன்னு சொன்னால், கையெழுத்து போடுறதுக்கு என்ன இன்றைக்கி இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமியா? என்னத்தை சொன்னாலும் மண்டையாட்டிட்டு கையெழுத்து போடுறதுக்கு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையெழுத்திட மாட்டார், தமிழ்நாடு மக்களின் பக்கம்தான் நிற்பார். அதைத்தான் மடை மாற்று அப்படின்றாங்க. அது மடை மாற்றுது இல்லை சார். என் வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு நான் நினைக்கிறது மடை மாற்றா? பெருந்தலைவர் காமராஜர் வந்து ராஜாஜி வந்து ஒரு சாட்டு இருக்கிற பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு போயிட்டார். எங்கூட்டு பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு நீ யாருன்னு கேட்டு பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் தமிழ்நாடு முழுக்க, இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் காலத்திலேருந்து தொடங்கிய இந்த கல்விக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல, அப்புறம் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், எல்லாரும் அவர்களுடைய பங்களிப்பு இங்கே எவ்வளோ செஞ்சுருக்காங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி எல்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு சாதாரண கிராமங்களையும் இன்னைக்கு உயர்கல்வி, உயர்நிலைக்கல்வி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மலைவாழ் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் உண்டு உறைவிட பள்ளியில் படித்து அரசினுடைய உதவியை பெற்று பயிற்சி பெற்று, அரசு கொடுக்கும் பயிற்சியை பெற்று இன்றைக்கு ஐஐடிக்குள்ளே கால் வைக்கிறாங்க. எத்தனை தலைமுறை போராட்டம் இது! மரம் வெட்டி கொண்டிருந்த அவங்க தாத்தா, கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்த அவருடைய தந்தை, இன்னைக்கு அந்த தங்கையும் அந்த தம்பியும் ஐஐடிக்குள்ளே வர்றான். அவன் வந்து ஐஐஎம்முக்குள்ளே வர்றான் அல்லது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் ஆகிறான்னா எத்தனை நூற்றாண்டு போராட்டம் இது! இது எல்லாத்தையும் இங்கே எல்லாரும் சேர்ந்து போட்டிருக்கோம். எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. நான் யாரையும் விட்டு தள்ள விரும்பலை. அதிகமான பங்களிப்பை செய்தது திமுக. எம்ஜிஆர் சத்துணவை கொண்டு வந்தார், இலவச பஸ் பாஸை கொடுத்தாரு ஐயா கலைஞர், பெண்களுக்கு முற்றிலும் உயர்கல்வி வரைக்கும் இருந்து கட்டணம் செலுக. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்படிப்பு வருகிறவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இப்படி ஒன்றா கொடுத்து நம்ம பிள்ளைங்களை ஊராக ஸ்கூலை திறந்து படிக்க வச்சு, படித்த உடனே வேலை வாய்ப்புக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை எல்லாம் உருவாக்கி நாங்கள் வச்சுருப்போம். நீங்கள் அங்கேருந்து நோகாமல் வந்து இதெல்லாம் வேண்டாம், உன் நாட்டில் உன் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே படிக்கவே தெரில, உன் பிள்ளைங்களாம் முட்டா பிள்ளைங்க, உங்கள் பசங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, நீ கல்வி தரத்தை சீரழிச்சிட்டேன்னு திடீர்னு ஆர்.என். ரவின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லை என்று ஆளுநர் சொல்லுகிறார், பாஜக சொல்லுகிறது. பாஜகவுடைய தவறுகளை எல்லாம் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மறைச்சு ஃபைன் டியூன் பண்ணுறாரா அமித்ஷா? அதான உண்மை. நீங்கள் உங்களுடைய அத்துணை நிர்வாக தோல்விகளையும் ஆட்சியில் ஏற்படக்கூடிய தோல்விகளையும் சார் ஒரு இராணுவ அதிகாரி சொல்கிறார். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை மனம் திறக்கிறேன், கலாட்டாவுக்கு திறக்கிற மனம் திறந்து பேசுகிறேன். ஒரு இராணுவ அதிகாரி சொல்லுகிறார், இந்திய விமானங்கள் சிலவற்றை நாம் இழந்தோம். எதில்? இந்த நம்முடைய பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை. சார், விமானத்தை இழக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை சார். அது வந்து ஒவ்வொரு இந்தியனும் தான் உழைத்து
அவன் வந்து எவ்வளோ வேணாலும் அதுக்காக என்ன செய்ய தயாராக இருக்கான். இந்திய இராணுவத்திற்காக, இந்திய தேசத்திற்காக தன் சொத்து பத்தையெல்லாம் விற்று கூட கொடுக்க நான் உட்பட அத்தனை இந்தியர்களும் ரெடி. இந்தியாவுக்கு ஒன்றுன்னா நம்முடைய அத்தனை பொருளாதாரத்தையும் என்ன செய்யறதுக்கு ரெடி, கொடுக்க ரெடி. அது வேற. எனக்கு பொருளாதார இழப்பு பிரச்சனை இல்லை. என்னுடைய எதிரி நாட்டை நீ வந்து வென்று விட்டால் எனக்கு மகிழ்ச்சி. அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. பயங்கரவாதிகளை அழித்தொழிப்பதற்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் காசு செலவு பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் கூட கொட்டித்தரோம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை வேற. அப்படி ஒரு சில விமானங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதாக ஒரு இராணுவ அதிகாரி சொல்லுகிறார். ஒட்டுமொத்த மக்களுடைய தேசத்துடைய கேள்வி என்ன? அந்த விமானத்தில் விமானி யாரும் இருந்தார்களா? கேள்வி வருதா இல்லையா? அந்த விமானி என்ன ஆனார்? இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் இதை விட்டுறாரு. 26 பேரை சுட்டு கொண்டிருக்கிறான், காக்கா குருவி மாதிரி பக்கத்து நாட்டுக்குள்ளேருந்து வந்தான். நீங்கள் சொல்கிறீங்க பயங்கரவாதிங்கிறீங்க. அந்த பயங்கரவாதி எப்படி சார் இந்தியாவுக்குள்ளே வந்தான்? அதை பேச வேண்டிய பாஜக அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறது. சரி, வந்துட்டு போயிட்டானே, அவன் தப்பிச்சு போயிட்டானே, அவன் இருக்கானா செத்தானா? அவனை கொண்டுட்டீங்களா? அவனை கைது பண்ணிட்டீங்களா? இல்லை அவன் இந்தியாவுக்குள்ளே இன்னும் பதுங்கி இருக்கானா? உங்ககிட்ட யாருக்கா பதில் இருக்கா? இந்திய அரசாங்கத்திடம் பதில் இருக்குதா? அப்போ இதெல்லாம் ஒரு சாமானியனா நாங்கள் கேட்கக்கூடாது. ஒரு இந்தியனா இந்தியனாக இந்திய நாட்டின் மீது பற்று கொண்டு என்னுடைய தாய் நாட்டை என் உயிரை விட அதிகமாக நேசித்து பாஜகவை நோக்கி கேள்வி கேட்டா, பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கிற எல்லாரையும் தேச உறதின்றீங்க நீங்க. ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தக்க பதிலடி கொடுத்துட்டோம், நம்மளுடைய நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே தொடர்ந்து மத்திய அரசுல இருந்து வருது. ஆபரேஷன் சிந்தூர்ல யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஒட்டுமொத்த இந்திய இராணுவத்திற்கும் தமிழ்நாடு சல்யூட் அடித்தது. நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியாவும் சல்யூட் அடித்தது. முதலமைச்சர் பேரணி சென்றார். கேள்வி களத்தில் நின்ற இராணுவ வீரர்களை நோக்கி அல்ல. கேள்வி அங்கே பாதுகாப்புக்கு நீங்கள் ஏன் வந்து, நீங்கள் தானே நிர்வாகம், அங்கே ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை? 26 உயிர் திரும்பி வருமா சார்? ஐபி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போக மறுக்கிறாங்க இல்லையா? அதான பிரச்சனையாக இருக்குது. இப்போது நீங்கள் புல்வாமாவில் என்னாச்சு? புல்வாமாவில் நம்முடைய 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு ஆளுநர் சொல்கிறார், சத்யபால் மாலிக், நான் எவ்வளோ சொன்னேன், இவர்கள் வந்து தரை மார்க்கமாக இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டாம், நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது, விமானம் கேட்டோம், விமானத்தை கொடுக்க மறுத்துருச்சு ஒன்றிய அரசுங்கிறாங்க. மோடியினுடைய விளம்பர செலவு 10,000 கோடி சார். மோடியினுடைய விளம்பர செலவுக்காக 10,000 கோடி செலவிடப்படும் இந்த தேசத்தில் எனக்காக, என் குடும்பத்திற்காக, நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு இந்தியருடைய குடும்பத்திற்காக தன் உயிரை பணயம் வைத்து, தன்னுடைய குடும்பத்தை பணயம் வைத்து எல்லையில் நிற்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள், இராணுவ வீரர்களுக்கு ஒரு விமானம் கொடுக்கறது உங்கள்கிட்ட காசு இல்லையா? இதை கேட்டால் நாங்கள் தேச துரோகியா? அப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். யூரி தாக்குதல் என்னாச்சு? பதான்கோட் தாக்குதல் என்னாச்சு? அப்போ தொடர்ந்து உங்கள் ஆட்சி காலத்தில் பயங்கரவாதி வந்து அடிச்சுட்டு போகிறான். உளவுத்துறை தோல்வி, பாதுகாப்புத்துறையில் யார் பொறுப்பு? அவங்க யாரா இதை பற்றி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களா? இதுக்கு முன்பு நடந்த பழைய அரசாங்கங்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த முறை கொடுத்துருக்கோம். அதுவே பொய் இல்லையா? பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது யாரு? மோடியா? சீனாவுக்கு எதிராக சண்டையிட்டது யாரு? நேருவா மோடியா? என்ன சார் இது? நீங்கள் உங்கள் வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து அடித்தான். வாஜ்பாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது தான் விமானத்தை காந்தஹாருக்கு கடத்திட்டு போனான். நீங்கள் இப்போ உங்கள் ஆட்சியில் உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மதத்தை கையில் எடுத்து ஏமாற்றிட்டீங்க. இது எதற்கும் உங்களுடைய இந்த தோல்விகள் எதற்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மடைமாற்றுவதற்கு. இப்போ உண்மையிலேயே மடைமாற்றுவது பாஜக தான். மதத்தை கையில் எடுத்து இப்போ செத்து போனவங்கள பெருவாரியானவன் ஹிந்து தானே. அந்த ஹிந்துக்களின் குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இந்த ஹிந்துக்களினுடைய மரணத்துக்கு யார் பொறுப்பு? அப்போ நீங்கள் பூசி மொழிகி ஏமாற்றி, இதுக்கு முன்னாடி செத்து போன 40 பேரில் பெருவாரியானவங்க ஹிந்து தானே, பதான்கோட்டில், புல்வாமாவில். அப்போ இது எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்ல போகிறா? அப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் முருகன் மாநாடுங்கிறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சொல்லி நாங்கள் முருகனை கும்பல. இது வந்து நீங்கள் முழுக்க மத சண்டையை இழுத்து வன்முறையை தூண்டி, இவங்க பாஜக எங்கெல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறதோ அங்கெல்லாம் வன்முறையின் மூலம் மட்டும்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வன்முறையை தூண்டி ஆட்சியை பிடிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் கனவு ஒருபோதும் நிறைவேறாது. முருகன் மாநாடு மட்டுமல்ல, இப்போதான் கொஞ்சம் மதுரை வந்து அமைதியாக இருக்குது. திருப்பரங்குன்றம் சர்ச்சைக்கு பிறகு மறுபடியும் அமித்ஷா அவர்கள் அந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சையை வந்து தூண்டுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிக்கந்தர் மலை அப்படின்னு திமுகவுக்கு திருப்பரங்குன்றம் மலையை சொல்ல துணிச்சல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார்.
சிக்கந்தர் மலைன்னு திமுகவில் யார் சொன்னா? திருப்பரங்குன்ற மலைன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். சரி, இந்த மலையை என்னன்னு சொல்லணும். நான் அப்படி வர்றேன். இந்த மலையை என்னன்னு சொல்லணும். பாஜக ஒன்று சொல்ல சொல்லுங்க. நான் கலாட்டா மூலம் ஓப்பன் சேலஞ்ச். இந்த மலையை இப்படித்தான் சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பாஜக ஒன்று சொல்ல சொல்லுங்க. அப்படி சொன்னதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லிடுங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்கிறாரான்னு முதல்ல சொல்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம மற்ற பேசுவோம். இந்த அலையன்ஸ் இருக்குல்ல சார், இப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னு சொன்னாலுமே லாஸ்ட் டைம் வந்து அமித்ஷா கூட்டணி அட்ரஸ் பண்ணும்போதும் சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த பேச்சிலையும் சரி, ஒரு ஹை ஹேண்ட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, ஏடிஎம்கே ஓவராக ஒரு ஹை ஹேண்ட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. பட் அதிமுக வந்து எங்களுடைய தலைமை கூட்டணி, நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது எங்கள் வரலாற்றிலேயே கிடையாது அப்படிங்கிறத திருப்பி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்குறப்ப இந்த அலையன்ஸை பற்றியான உங்களுடைய கருத்து? திருப்பிலாம் பாயிண்ட் பண்ணல. ஒரு வாட்டி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரிடம் கேட்கிறார்கள், அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார். உங்களுக்கு என்ன அச்சம், என்ன பயம்? நேற்று பேசி அமித்ஷா ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டில் 2026 பாஜக ஆட்சினே சொல்லிட்டாரு. பாஜக ஆட்சி அமைக்கும்னே சொல்லிட்டாரு. அப்போ அதிமுக என்ன செய்ய போகுது? பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னா அப்போ அதிமுகவுக்கு என்ன வேலை? இப்போ இதை தட்டி கேட்க வேண்டியது யாரு? அதிமுக. அதிமுக கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? கிடையாது. ஏன்? வழக்கு, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அத்தனை வழக்கும் கழுத்து மேலே தொங்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கூட்டணியில் ஒரு இணக்கம் இல்லைன்றீங்க. எங்கே இருக்குது? முதல்ல கூட்டணிக்குள்ளே இணக்கம் இருக்கிறது இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே இணக்கம் இல்லையே. அதிமுகக்குள்ளே இணக்கம் இருக்குதா? அதிமுகங்கிற தனி கட்சி எடுத்துக்கங்க. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும், அதிமுக, பாமக, பாஜக ஆகிய கட்சிகளுக்கு இணக்கத்தை விட்டுருங்க. அதிமுகக்குள்ளேயே அதிமுகங்கிற பேரை உச்சரிக்க மறுக்கிறார் டிடிவி தினகரன். அம்மாவின் கட்சிங்கிறார். தேர்தலுக்காக சேர்ந்திருக்கோம். ஓபிஎஸ் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சாரி, இன்னைக்கு நான் லீவுன்ட்டு, இதை பற்றி இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசுவோங்கிறாரு. அப்போது அதிமுகக்குள்ளேயே ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு, டிடி தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நிற்கிறாரு. அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பாமக ராமதாஸ் டெய்லி ஒரு நிர்வாகி நியமிக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் கிடையாது, செல்லாது, நான் போட்ட நியமனம் தாங்கிறாரு. அங்கே யார் தலைவர்னே சண்டை நடந்துட்டுருக்கு. தந்தைக்கு மகனுக்கும் யார் தலைவர் என்பதில் பெரும் சண்டை. பாமக அப்படி, அவங்களுக்குள்ளே என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. தேமுதிக மிகச்சிறப்பான ஒரு பதிலை நேற்று சொன்னாங்க. நான் அந்த பதிலை நான் எப்படி டீகோட் பண்ணாலும் எனக்கு புரிய முடியல. சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுகிறார், நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை என்று யார் சொன்னது? அப்படி ஒரு கேள்வி. நாங்கள் கூட்டணி தொடர்பாக ஜனவரியில் தான் முடிவெடுப்போம். எனக்கு இது என்னன்னு புரியல, நேர்களுக்கு புரிஞ்சா சரி. இது இப்படி ஒரு பதில். இப்போ தேமுதிகவுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. தேமுதிகவுக்கு சீட்டு தரேன்னு ஏமாத்திட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே யாருக்குள்ளே ஒற்றுமை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். கட்சிகளுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை, கூட்டணியாகவும் என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அமித்ஷா நேற்று வந்ததே பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி மோதலை தீர்க்கிறதுக்கு தான் ஒரு செய்தி. பாஜகக்குள்ளே உட்கட்சி மோதல் பீக்கில் இருக்குது. நயனார் நாகேந்திரனுக்கு ஏன் வந்து தலைமை பொறுப்பு கொடுத்தீங்கன்னு அண்ணாமலை உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக செய்தி. தமிழிசை அக்கா தனக்கு கிடைக்கும்னு அந்த பதவியும் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. என் ஆளுநர் பதவியும் ரிசைன் பண்ண விட்டுட்டு என்னை கொண்டு வந்து தேர்தலில் இறக்கி விட்டு நான் அநியாயத்துக்கு தோத்துட்டு இப்போது நான் வந்து கட்சியிலையும் பொறுப்பில் இல்லை, ஆட்சி பொறுப்புலையும் எதுலையும் இல்லைன்னு அக்கா கோவப்படுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. ஆளுக்கு அங்கே என்ன இருக்குது? ஏகப்பட்ட கோஷ்டி மோதல் அங்கே பெரும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் தீர்த்துட்டு நீங்கள் வாங்க. உங்கள் கட்சிகளுக்குள்ள பிரச்சனை, கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க திமுக கிட்ட. அதுக்கப்புறம் திமுக என்ன செய்யும்? திமுக 4 வருடங்களில் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக முதல்வர் வந்து சொல்கிறார். ஆனால் 10% கூட நிறைவேற்றலை, அவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அமித்ஷா. 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல். சிஏஜி சொல்லிச்சு ஊழல்னு. யாரை? ஒன்றிய அரசு, பாஜக அரசு 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று சொல்லியது. சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சு. இவங்க சொல்கிறது எதுவும் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு. நான் சொல்கிறது ஆதாரங்களோடு சொல்லுகிறேன். யார் பொறுப்படுத்திக்கிட்டீங்க? அதன் மீது என்ன விசாரிச்சிங்க? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அமித்ஷா, இவங்க விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் மீது சிபிஐ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குட்கா வழக்கு என்னாச்சு? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நீங்கள்,
இரட்டைலுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட டிடி தினகரன் மீதான வழக்கு, ஃபெரா கேஸு, இந்த கேஸு அந்த கேஸுன்னு ஏகப்பட்டதை போட்டிங்க. அதெல்லாம் என்னாச்சு? அன்புமணி ராமதாஸின் மீது இப்பொழுது தினசரி விசாரணை நடக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதே ஒரு வழக்கு. மருத்துவ கல்லூரிகளுக்கு இடங்களை அதிகரிப்பது தொடர்பான, அதில் வந்து லஞ்சம் வாங்கினார், ஊழல் செய்தார் அப்படிங்கிற வழக்கு. அதை பற்றியெல்லாம் அமித்ஷா என்ன பேச போகிறாரு? பதில் சொல்லுவாரா? நீங்கள் இங்கே போகிற போக்கில் என்ன செஞ்சுட்டு போகிறீங்க? அள்ளி இறைச்சிட்டு, அவதூறுகளை அள்ளி இறைச்சிட்டு போகிறீங்க திமுக மீது. டாஸ்மாக் ஊழலை பற்றி நான் பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேன். அப்படி அதாவது ஒரு இடத்துல முறைகேடு நடக்குன்னு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போய் நடவடிக்கை எடுக்குது. அந்த நடவடிக்கை எடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிகாரிகளையே கூப்பிட்டு விசாரித்தா எப்படி இருக்குது? அதுதான் நடந்துட்டு இருக்கு. போன ஒரு வருஷத்தில் மட்டும் புதுசாக பல்லாயிரம் கடைகளை திறந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான கடைகளை ஒரே ஆண்டில் திறந்திருக்கிறார்கள். ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ. உத்தரப்பிரதேசத்தில் ஸ்கீம் போட்டிருக்காரு யோகி ஆதித்யநாத். உங்களுக்கு மதுவை பற்றியும் மது ஒழிப்பை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? பிரதமர் வந்து வெளிநாட்டுக்கு போனார், இப்போ அமெரிக்கா போனார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒன்று கோரிக்கை வச்சார். எங்கள் நாட்டிலேருந்து உங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய இந்த முக்கியமான பொருளுக்கு கொஞ்சம் வரியை குறைங்க, மக்களுக்கு பயனுள்ள பொருள் இது அப்படின்னு. உடனே குறைக்கிறேன்னு 150%லேருந்து 100% குறைச்சிட்டார். அது என்னது? விஸ்கி, வெளிநாட்டு சரக்கு. வெளிநாட்டு சரக்குக்கு வரியை குறைத்தவர் தான் யார்? ஐயா மோடி. நீங்கள் என்ன மதுபானத்தை இதெல்லாம் பற்றி உங்களுக்கு உங்கள் ஆட்சி தானே பக்கத்தில் புதுச்சேரியில் நடக்குது, கூட்டணி ஆட்சி. புதுவையில் புதுச்சேரி அப்படி பாண்டிச்சேரின்னு ஒன்றே எல்லாரும் இளைஞர்களுக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வருது? இன்னைக்கு எங்கே ஒன்று வந்து விட்டீங்க நீங்கள்? மூடுங்க, கடையெல்லாம் மூடுங்க, உட்காந்து பேசுவோம். தமிழிசை தயாரா? அண்ணாமலை தயாரா? நயனார் தயாரா? சரி, பாஜக பொறுத்தவரை தமிழ்நாட்டை ஏதோ ஒன்று பண்ணி ஆட்சியை பிடிச்சிடணும், ஏமாற்றணும், மதவாதத்தில் இருக்கணும், சண்டையில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. இப்படி தான் 2G நீங்கள் என்னைக்கு 2G என்னாச்சு? நீதிபதி சொல்கிறாரு, அப்பா உட்காந்து பார்த்தா ஒன்றுமே கிடைக்கலப்பா. காமன்வெல்த் ஊழல், நீங்கள் காமன்வெல்த் ஊழல் இன்றைக்கி ஒன்றிய அரசே போய் முடிச்சு வச்சிருச்சு. அதில் ஊழல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் ஆதாரம் கிடைக்கல, நாங்கள் எவ்வளோ பார்த்தோம், அதில் ஊழலாம் நடக்கலை, வழக்கம் முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி முடிச்சு வைத்துட்டு வந்துச்சு. அப்போது எது வரைக்கும் பேசுவாங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் எதையாவது ஒன்று பண்ணி மக்களை குழப்பறதுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள் எதையாவது ஒன்று உண்மையாக இருந்தால் உங்களால் நிரூபிச்சிருக்கணும் நீங்கள் உண்மைன்னா. அப்போ ஒன்று கூட உண்மை இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது புதுசாக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. முதல்ல சொன்னதை நிரூபிச்சுட்டு வா. போகிற போக்கில் டெய்லி பொய்யா அடிச்சு விட்டுட்டு போனீங்கன்னா நாங்கள் மறுக்கிறதா எங்களுக்கு வேலையா? சார், ஒரு ஆட்சி நடக்கிறப்ப அது எய்தர் ஏஐடிஎம்கே ஆர் டிஎம்கே, எந்த ஆட்சி நடந்தாலும் 100% மக்களை வந்து திருப்தி அடைய வைக்க முடியாது. ஏதோ ஒரு சலிப்பு, ஏமாற்றம் மக்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி திமுக ஆட்சியிலையும் சில சலிப்பு எல்லாம் இருக்கும். அதை ஏஐடிஎம்கேயும் பிஜேபியும் வந்து பயங்கரமாக கையில் எடுக்குது. அதில் ஒரு வின்னிங் ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு ஆட்சி மாற்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ இருக்கா? இல்லை சார், அவ்வளோ இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ரொம்ப திறந்த மனதோடு பேசுகிறேன். சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை, ஒரு சிறு தவறு கூட இல்லாத ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு யாராவது சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அதை நம்ப மாட்டார். அவருக்கே தெரியும், நிச்சயமாக அதில் ஆங்காங்கே குறைபாடுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், சுட்டி காட்டுவதற்கான பிழைகள் இருக்கும், போதாமைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது தான் முதலமைச்சருடைய எண்ணம். அதைத்தான் எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 5 வருஷம் பத்தாது அப்படின்றீங்களா? இல்லை, நான் 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் அதுக்குள்ளே போல. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ரெண்டாக பிரிப்போம். ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நிர்வாக ரீதியிலான போதாமைகள், குறைபாடுகள், சுட்டி காட்டுவதற்கான தவறுகள் இருக்கின்றனவா என்றால் ஆம், அது வேறு. இன்னொரு விதம், முழுக்க மக்கள் விரோத ஆட்சி, லைக் இப்போ நடக்கிற பாஜக ஆட்சி மாதிரி. அதில் எல்லாமே ஒரு சில கார்பரேட்டுகளுக்காக மட்டும்தான். அதானி அம்பானியை தவிர வேறு யாருக்கும் உங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியே இருக்காது. அந்த மாதிரியான ஆட்சி. திமுக ஆட்சி அப்படியான ஆட்சி அல்ல. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அப்படின்றீங்க? கம்பேரிட்டிவ்லி 99% பெட்டருங்கிறேன். ஒப்பீட்டளவில் அதிமுகவை விட பாஜகவை விட 99 விழுக்காடு மிகச்சிறப்பான ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது. நிச்சயமாக சுட்டி காட்டுவதற்கான போதாமைகளும் குறைபாடுகளும் இருக்கும். ஆனால் நீங்கள்
அதை கேட்கறதுக்கான தார்மீக உரிமை உங்கள் யாருக்குமே, நான் சொல்கிறது பாஜக சொல்கிறேன், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இதை விட கேவலமான ஆட்சியைத்தான் நடத்தினீர்கள், நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாதுங்கிறத என்னுடைய வாதம். ஸோ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முருகன் மாநாடு, சிக்கந்தர் மலை போன்ற இந்த ரொம்ப கான்ட்ரவர்சியான, ரொம்ப கத்தி மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து பாஜக கை வைக்கிறது. ஸோ ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் டிஎம்கே தரப்புல இருந்து? பெருசாக சார் இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். கொடுத்த திட்டங்களை சொல்லி நான் திமுக வாக்கு கேட்கும். திமுக கொடுத்த திட்டங்களை மக்களிடம் சொல்லுவேன். நீங்கள் என்ன திட்டங்களை சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்லப்படுதில்லை. ஆனால் மக்களுக்கு தெரியும் தானே, எண்டு யூசர் அவன் தானே, அவன் பலன்களை அனுபவித்திருக்கிறான் தானே. அப்போ நீங்கள் போய் என்ன பேசினாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான், நம்புறதுக்கு தயாராக இல்லை. எனவே இதனுடைய எதிர்வினை என்பது என்னவாக இருக்குன்னா பாஜகவிற்கு படுதோல்வியாக இருக்கும். அதான் அதை நோக்கி தான் இது நகரும். எலெக்ஷனை வந்து ரெண்டாக பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதிமுக சார்ந்து ஒரு பார்வை, பாஜக சார்ந்து ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணியெல்லாம் மைண்டில் எல்லாமே. ஏன்னா சாமானிய மக்களுக்கு வந்து சின்னம் தான் ஒரு பெரிய இதாக இருக்கும். பாஜகவையே மறந்து பாஜக கூட்டணியில் இருப்பதையே தவிர்த்து நிறைய இடங்களில் நம்ம வந்து சில கட்டுரைகள் பார்க்குறோம், சில அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் ஓடுதில்ல சார்? அதெல்லாம் இனிமேல் இந்த 8 மாதத்தில் அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு மீண்டும் கூவத்தூர் மாதிரி இங்கே தான் போகணும். ஏன்னா எடப்பாடியாரை மட்டுமே, அவரை இபிஎஸ் அவரை மட்டுமே வச்சு தான் ஒட்டுமொத்த இந்த பிரச்சாரங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் முதலமைச்சராக என்ன செய்யப்பட்டவர், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க, சரியா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நான் டீசெண்டாகவே சொல்லிட்டு கிடந்துடுறேன். கூவத்தூரில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேர் அல்லது அவர்கிட்ட இருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்கள் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, அவர் வந்து விலை கொடுத்து வாங்கினார், பணம் கொடுத்தார், நிறைய பணம் கொடுத்தார் எம்எல்ஏக்களுக்கு அப்படிங்கிறது அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களே சொல்லக்கூடிய வாதம். அப்போ நான் சொல்லுது அது தட் மீன்ஸ் எடப்பாடியிடமிருந்து முரண்பட்ட எம்எல்ஏக்களே. அதை விட்டுருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் யார்? ஸ்டாலின். ஸோ கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் அடிக்கடி வரும். அதை மக்கள் நிச்சயமாக புறந்தள்ளுவாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார், இன்னும் நிறைய விஷயங்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakkam. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.